தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் எனும் தலைப்பில் கவியரங்கம் நிகழ்த்தி கொண்டாடியது. இணைய வழியில் நடந்த இந்த கவியரங்கத்தை அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா அவடி குமார் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள். இந்த விழாவில் 78 கவிஞர்கள் தங்கள் கவிதைகளை அரங்கேற்றம் செய்தார்கள். இந்த விழாவின் காட்சிகளை முந்தைய காணொளிகளில் கண்டு ரசித்திருப்பீர்கள். அதன் இறுதி பாகத்தை இக்காணொளியில் காணலாம். அடுத்து கவிதை வழங்க அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்கள் சிறந்த கவிதைகளால் சீர்பெற்று வருபவர். எழுச்சிமிக்க கருத்துக்களை தொடர்ச்சியாக எடுத்து சொல்லும் ஆற்றல்மிகு கவிதைகளை அழகாக தொடுப்பவர். கருத்துக்களில் பளிச்சிடும் செய்திகளால் சிறப்பு பெறுபவர் தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். தமிழ் மண்ணையும் போற்றும் வகையில் பாரதம் அன்றடைந்த சுதந்திரத்தை ஆனந்தமாய் இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்திற்கும், கவியரங்கை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ்ச்சங்க அத்துணை நிர்வாகிகளுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், உறுப்பினர்களுக்கும் என் வணக்கங்களை சமர்ப்பித்து 78வது ஆண்டுகளை கடந்த சுதந்திர தினத்தின் இன்றைய நிலையில் என் கவிவரிகள் இதோ. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். இருப்பினும் எங்கே சுதந்திரம், எங்கே சுதந்திரம் என்று இன்னும் சுதந்திரத்தை தேடி தேடித்தான் அலைந்து கொண்டிருக்கிறோம். காரணம், சுதந்திரம் என்பதை தவறாக புரிந்து கொண்ட சமூகம் ஆயிற்று தற்போது. ஆம், மனிதம் இழந்து மனிதனை தேடுவதே இன்றைய நம் சுதந்திரம். இறைக்கே கையூட்டு கொடுத்து புண்ணியம் தேடுவதே இன்றைய நம் சுதந்திரம். பெண்மை கலைந்து கற்பை போற்றுவதே இன்றைய நம் சுதந்திரம். காமத்தை வளர்த்து காதலை தேடுவதே இன்றைய நம் சுதந்திரம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். எது சுதந்திரம்? எம்மொழி பேசினாலும் இம்மொழி கற்றுக்கொள் என்பதுதான் இன்றைய நம் சுதந்திரம். காசு கொடுத்து கல்வியை பெறுவதே இன்றைய நம் சுதந்திரம். மரத்தை வெட்டி நிழலை பெறுவதும், நிலத்தை விற்று உணவை தேடுவதும் இன்றைய நம் சுதந்திரம். சாதி வளர்த்து சமத்துவம் பேசுவதும், இறை இழந்து ஆன்மீகம் பேசுவதும் இன்றைய நம் சுதந்திரம். பழமை அழித்து புதுமை பேசுவதும், உறவுகள் மறந்து பாசம் தேடுவதும் இன்றைய நம் சுதந்திரம். இன்பம் இழந்து நிம்மதி தேடுவதும், மனசாட்சியை துளைத்து ஆன்மீகம் போற்றுவதுமே இன்றைய நம் சுதந்திரம். ஆன்மீக சுதந்திரம் அடைந்து விட்டோம். எது சுதந்திரம்? சுதந்திரமாய் சுதந்திரத்தை தேடுவதே இன்றைய சுதந்திரமாய் இருக்கிறது நமக்கு. எதில் சுதந்திரம் என்று முதலில் எண்ணிடுவோம். அன்று ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். இன்று நமக்கு நாமே அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதற்கெல்லாம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று உணராமலேயே அடிமைப்பட்டு முடங்கி கிடக்கிறோம். கை கட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்து பார்த்து தானே அன்று அடிமைப்பட்டோம். அன்று அகிம்சையை காத்ததெல்லாம் இன்று ஆணவத்தை பெருக்கத்தானா? தினந்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் தொல்லை, ஊழல், கையூட்டு, ஊரெல்லாம் பொய்வேட்டு, போதை பொட்டலங்கள், போதாக்குறைக்கு மதுபான கடைகள், மாணவன் கையில் கத்தி, மாணவி கையில் குப்பி, திருமணமில்லா பந்தம், திருத்தமில்லா சொந்தம்,
வருத்தம் தரும் வாழ்க்கை வானவில் போன்றதொரு சேர்க்கை, உறவுகளின் உன்னதம் புரியா நிலை, பெயரளவில் மனிதம் பேசும் பெரும் பேச்சாளர்கள், ஊரறிய ஊழல் செய்யும் உத்தமர்கள், உள்ளம் மொத்தம் கரைபடிந்த வஞ்சகர்கள், நீதி எல்லாம் நேர்மைக்கு அல்ல, நாதியற்ற மாந்தருக்கும் அல்ல, நாற்றமெடுத்த நயவஞ்சகர்களுக்கு கிட்டுவதே இன்றைய நம் சுதந்திரமாக இருக்கிறது. ஊற்றெடுக்கும் உணர்வுகள் தாண்டி காற்றடித்தால் பறந்துவிடும் காகிதத்திற்கே கடலளவு நீதி. காற்றடித்தால் பறந்துவிடும் காகிதத்திற்கே கடலளவு நீதி. குறை நீக்கி நிறை காண்பதே சிறப்பு என்கிறார்கள். குறைகளை தட்டி கேட்க முடியாதவர்கள் அவர்கள், சமூகத்தை புரிந்தவர்கள். ஏனெனில் தவறு என்பது இங்கே ஒருவரால் செய்யப்படுவதோ தெரியாமல் செய்யப்படுவதோ அல்ல, அத்துணையும் அதிகாரத்தாலும் ஆணவத்தாலும் நய வஞ்சகத்தாலும் செய்யப்படும் கூட்டு சதிகள். இங்கே தட்டி கேட்பவன் வெட்டப்படுகிறான். மரத்தின் கிளைகளை ஒவ்வொன்றாய் வெட்டிய பின் மரத்தை சாய்ப்பது போல் வெட்டப்படுகிறான். இதுதான் சுதந்திரம் பெற்றதின் இன்றைய நிலை. சமூகத்தின் மீது அக்கறையும் பொறுப்பும் உள்ள ஒரு தமிழ் கவிஞனாய் களையப்பட வேண்டிய கரும்புலிகள் தான் என் கண்களில் படுகிறது. என்ன செய்வது? ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லும் போது வருத்தமே மிஞ்சுகிறது எனக்கு. ஆனந்தமாக அல்ல, அமைதிக்காக கூட ஒரு பெண் தனிமையில் இருந்து விட முடிவதில்லை. இன்று சிதைத்து சின்னாபின்னப்படுத்தப்படுகிறாள் அவள். இதற்கு பெயர்தான் சுதந்திரமா? சுதந்திரம் என்பது அதிகார வர்க்கத்திற்கு மட்டுமே சொந்தமானதா என்ன? சோதித்து தெளியுங்கள் என் வரிகளை, சோதித்து தெளியுங்கள் என் வரிகளை. சோம்பிவிட மாட்டேன். சூழ்நிலைகள் கைகூடும் போது சூறாவளியால் எழுந்து நிற்பேன் துணிவோடு. துணிவிருந்தால் கைகோர்த்து கொள்ளுங்கள், மனமிருந்தால் மனிதம் காக்க துணிந்திடுங்கள். யாரோ ஒருவர் செய்வார் என்று ஏங்கி காத்திடாமல் நாமே துணிந்திடுவோம். என் கடன் தாய் நாட்டை காப்பதும் தாய்மண் மக்களை காப்பதுமே. அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதுதான். முடிந்தவரை முயற்சிப்போம், முடிவில் வெற்றி கிட்டும் என்ற நம்பிக்கையோடு. அன்று சொல்வோம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அன்று சொல்வோம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேடி திரிவதல்ல சுதந்திரம், தேர்ந்து தெரிவதே சுதந்திரம். கூடி அழுவதல்ல சுதந்திரம், கூடுக்கும் அலைவதல்ல சுதந்திரம். வாடி வதைவதல்ல சுதந்திரம், வளரும் தெளிவே சுதந்திரம். சோதிக்க தெரிந்தால் தெளிவு பிறக்கும், மனிதம் காக்க நாமே துணிவோம் என்று மனதில் தோன்றியதையெல்லாம் மகிழ்வாய் சொன்னார். ஆளும் வர்க்கத்தில் அடக்குமுறைகள் அதிகம் என்றால் ஏமாந்திருப்பது நம்முடைய சுதந்திரம் அல்ல. நாமும் சுதந்திரத்தை காக்க வேண்டும் என்றால் நமது சுதந்திரத்தை நாமே பெற வேண்டும். நமக்கே சுதந்திரம் இல்லை என்றால் நாட்டுக்கு சுதந்திரம் வந்து என்ன பயன்? ஒவ்வொருவரும் சுதந்திரத்தை பெற வேண்டும், தர வேண்டும். பெற்ற சுதந்திரத்தை நாமே வைத்துக் கொண்டால் மற்றவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? எனவே எந்த சுதந்திரமும் நமக்கு மட்டுமே என்று நினைத்தால் அது சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் என்பது மற்றவர்கள் சுதந்திரத்தில் நாம் சூறையாடாமல் இருப்பது. நம்முடைய சுதந்திரத்தை நினைக்கின்ற நாம் மற்றவர்களுடைய சுதந்திரத்தை உணர வேண்டும். அவர்கள் சுதந்திரத்தில் நாம் குறுக்கிடாதவரை எந்த தனி மனிதருக்கும் சுதந்திரம் கிடைக்கும். எனவே சுதந்திரம் என்பது நாம் மட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று நினைப்பதல்ல. நாம் மற்றவர்கள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை நாம் செய்யாமல் இருப்பதுதான் சுதந்திரம். எனவே சுதந்திரம் என்பது யாரும் கொடுத்து பெறுவதல்ல, நாம் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது. எனவே கொடுப்பவர் இருக்கின்ற வரை எடுப்பவர் இருக்கத்தான் செய்வார்கள். இரண்டும் இல்லாத ஒரு நிலையே சுதந்திரம். அந்த நிலையை பெறுவதற்கு தமிழ்த்தாரகை சுகந்திரா தனக்கே தெரிந்த சமூக சீர்கேடுகளை எல்லாம் பட்டியலிட்டு நீட்டினார். அவர் பட்டியல் சரியானதுதான் என்றாலும்
அது நம்முடைய ஏமாளித்தனத்தின் அடையாளம். நாம் சுதந்திரத்தை விற்றுவிட்டோம். அதை விலைக்கு வாங்கியவர்கள் நம்மை அடக்குகிறார்கள். எனவே விற்காத ஒரு பொருளைத்தான் சுதந்திரம் என்று சொல்ல முடியும். எனவே இனியாவது விழித்திருப்போம். விழித்திருப்பவர் யாரும் விற்பதில்லை. விழிக்காமல் நாம் இருந்துவிட்டு வினைகளை குறை சொல்வது நம்முடைய இயலாமையை சொல்லுவே தவிர இந்த நாட்டு சுதந்திரத்தை குறை சொல்லாதென்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி பல்வேறு செய்திகளை பாங்காக சொன்ன தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதை வழங்குவதற்காக வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்கள் சிறந்த கவிஞர், பண்பட்ட பேச்சாளர், தமிழ் பணிகள் எங்கு நடந்தாலும் அங்கு தன்னுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவர். சேலம் வீரகனூரில் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய கவிதைகளால் தமிழ் அரங்கங்களை சிறப்பு செய்து வருபவர். சிறந்த கவிஞர், பேச்சாளர், புதுநோக்கோடு தன்னுடைய உணர்வையும் கவிதையையும் எழுத்துக்களையும் உருவாக்கி கொண்டிருப்பவர் ஆற்றல் மிக்க கவிஞர் வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அன்னை தமிழே, அன்பிற்குரிய ஆவடியாரே, உங்கள் அத்தனை பேருக்கும் இன்பால் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்தும் இந்த விடுதலை பெருவிழாவில் கவியரங்கில் கலந்து கொண்டு கவி வாசிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். தர்பைப்பில் கொண்டு தரணியை அடக்கி தடங்களை மறித்து தற்புகள் கண்ட தற்குறி மாந்தர்கள் அடிமை விளங்கினை. தற்குறி மாந்தர்களின் அடிமை விளங்கினை தடியால் அடித்து தணலாய் எரித்து, தடியால் அடித்து தணலாய் எரித்து சமூக நீதியை சகலரும் பெற்றிட சரித்திரமாக சான்றோர் வகுத்த பகுத்தறிவு கொண்டு, சான்றோர் வகுத்த பகுத்தறிவு கொண்டு சாதனை சரித்திரம் சகலரும் படைக்க. அந்நியர் ஆதிக்கம் அனைவருக்கும் கேடென, அந்நியர் ஆதிக்கம் அனைவருக்கும் கேடென விடுதலை கேட்டு விடுதலை படித்து, விடுதலை கேட்டு விடுதலை படித்து விடியலை தேடி இடியென முழங்கி, சிறைகளை வென்று அறைகளில் வெந்து, சிறைகளை வென்று அறைகளில் வெந்து மறைகள் இதுவென அறத்தில் நின்று, மறைகள் இதுவென அறத்தில் நின்று மணிக்கொடி ஏந்தி மானுட மகிழ. மாற்றம் தேசம் மகிழ்வில் மலர்ந்திட, மாற்றம் தேசம் மகிழ்வில் மலர்ந்திட உழைத்த பெரியோர் உன்னதம் பூக்க. உயர்ந்த சுதந்திரம் உரிமையை பெற்றோம், உயர்ந்த சுதந்திர உரிமையை பெற்றோம். மொழியே விழியென, மொழியே வெளியென விழியே நேர்மையாய் வாழ்வும் வசந்தமும் அனைவரும் பெற்றிட. வறுமையை வென்று பெருமையில் நின்று, வறுமையில் நின்று பெருமையில் நின்று இல்லறம் இனிக்க நல்லறம் போற்ற. தியாகம் போற்றி திருநாள் வாழ்த்துவோம், தியாகம் போற்றி திருநாள் வாழ்த்துவோம். திசைகள் தோறும் விடுதலை மகிழ்வு, திசைகள் தோறும் விடுதலை மகிழ்வு. திரண்ட சனங்கள் தேர்தலில் வெற்றி, திரண்ட சனங்கள் தேர்தலில் வெற்றி. மக்கள் அரசு மக்கள் தேர்வில், மக்கள் அரசு மக்கள் தேர்வில். மகிழ்ந்த நாடு மணிக்கொடி வணங்கி, மகிழ்ந்த நாடு மணிக்கொடி வணங்கி. மாற்றம் ஒன்றே மாறாததென்று, மாற்றம் ஒன்றே மாறாததென்று. ஐந்தாண்டு திட்டம் ஆட்சிக்கு நன்று, ஐந்தாண்டு திட்டம் ஆட்சிக்கு நன்று. ஐந்தினை நிலமும் செழிக்க மகிழ. வந்தது சுதந்திரம் வழக்குகள் கடந்து, வந்தது சுதந்திரம் வழக்குகள் கடந்து. வாழ்க்கை இழந்த தியாக தழும்பிலே போற்றி மகிழ்ந்திடு புதுமையை செய்திடு, போற்றி மகிழ்ந்திடு புதுமையை செய்திடு. வளர்ச்சியும் எழுச்சியும் மானுட தேவைக்கு, வளர்ச்சியும் எழுச்சியும் மானுட தேவைக்கு. விடுதலை மதித்து மனிதரை போற்று, விடுதலை மதித்து மனிதரை போற்று. விருந்துகள் மருந்துகள் அனைவருக்கும் பொதுவென, விருந்துகள் மருந்துகள் அனைவருக்கும் பொதுவென. விருப்பு வெறுப்புகள் யாவும் சமமாக. ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என்றே, ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என்றே. வாழ்க சுதந்திரம், வாழ்க சுதந்திரம். வணக்கம் ஐயா, நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது, வாட்டம் மட்டும் தீராதது. சுதந்திரத்தின் பேரானது. எல்லோரும் சுதந்திரம், எல்லாருக்கும் சுதந்திரம். ஆனாலும் மாற்றம் என்னும் ஏற்றம் பெற வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார். வீரகனூர் ரவிச்சந்திரன் தனக்கே உரித்தான
தெளிந்த சொற்களால் திகைக்க வைக்கும் செய்தி சொல்லி சீரான சுதந்திரத்தை நேராக பெறுவதற்கு தீராத நோய்களை தீர்க்கின்ற வழிகாட்டி. சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் வேண்டும். எது நமக்கு கிடைக்கிறதோ அதுவே மற்றவர்க்கும் கிடைக்கும் என்றால் அதுதான் சுதந்திரம். எது நமக்கு இல்லையோ அது மற்றவர்களுக்கும் இல்லை என்பதும் ஏற்றத்தாழ்வற்ற எல்லோருக்கும் பொதுமை நிலை உருவாக்குவதும் சுதந்திரத்தின் வெற்றியாக இருக்க வேண்டும். அதை நாம் பெற வேண்டும். அப்படி பெற்றால் நாம் சுதந்திரம் பெற்றதன் பயனை பகிர்ந்து கொண்டோம் என்று நாடு நல்ல பாதையில் செல்கிறது என்று நம்பலாம். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை அடைவதுதான் சுதந்திர திருநாளில் நாம் ஏற்கின்ற சபதமாக இருக்க வேண்டும், சூளுரையாக நிலைக்க வேண்டும் என்று தனக்கே உரித்தான தன்னடையில் நல்ல கருத்துக்களை வீரகனூர் ரவிச்சந்திரன் விரைவாக சொன்னார், நிறைவாக சொன்னார். சொன்ன மொழிகள் அத்தனையும் கல்வெட்டாய் நெஞ்சில் பதிந்தார். நிறைவாக வாழலாம். சுதந்திரம் நிறைவாக நமக்கும் கிடைக்கும், நம்மை போலவே நம் மக்களுக்கும் கிடைக்கும். நல்ல நம்பிக்கையை நாளும் விதைக்கும் கவிமாமணி வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்களை போற்றுகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதை வழங்குவதற்காக மரபு மாமணி ஏகலைவன் அவர்கள் சிறந்த கவிஞராக பல்வேறு கவிதைகளால் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருப்பவர், சிறந்த கவிதைகளால் சிறப்பு பெற்று வருபவர், கள்ளக்குறிச்சியில் கவி கடலாக திகழ்கின்ற மரபு பாவலர் ஏகலைவன் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஆவடி அண்ணா. உங்களை அண்ணா என்று அழைப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். பல வருடங்களாக தங்களோடு உரையாடுவதற்கும் தங்களோடு உடன் நடப்பதற்கும் நான் மிகவும் ஏங்கிய காலங்கள் எல்லாம் இன்று இன்பமாக மாறிவிட்டது என்பதுதான் இந்த இனிய இரவில் நான் அடையும் சந்தோஷம் அண்ணா. பலமுறை நான் முயன்றிருக்கின்றேன் நம்முடைய சங்கத்திலே கலந்து நான் கவிதை பாட வேண்டும் என்று. இருந்தாலும் காலத்தின் அருமையோ அல்லது கடவுளின் கிருபையோ தெரியாது, சில நேரங்களில் தவிர்த்து தள்ளப்பட்டு விட்டேன். இருந்தாலும் முயற்சி என்பது எனக்கு விடாமுயற்சியாக இருக்கிறது. ஆகவே எப்படியாவது அண்ணன் முன்பு நம்முடைய கவிதையை படைத்து விட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தேன். அதற்கு ஒத்துழைப்பாக எனக்கு அருமை தாயாக இருக்கக்கூடிய எல்லம்மாள் அவர்கள் மிகவும் அருமையான ஒரு துணை புரிந்தார்கள், வழிகாட்டினார்கள். இன்று அந்த நல்ல நாள் இன்று அரங்கேற இருக்கிறது என்பதை நினைத்து என்னுடைய பணிவான வணக்கத்தை உங்கள் மீது சமர்ப்பித்து என்னுடைய கவிதையை அரங்கேற்றுவதற்காக அனுமதிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணா. வணக்கம். வாழ்க வளத்துடன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். மரபுப்பா நேரிசை வெண்பா. அச்சமில்லை அச்சமில்லை என்றே அழைத்திட்டார், அச்சமில்லை அச்சமில்லை என்றே அழைத்திட்டார். பிச்சை வாங்கி உண்ணாதீர் பேச்சுரைத்தார், பிச்சை வாங்கி உண்ணாதீர் பேச்சுரைத்தார். இச்சையோடு ஆனந்த சுதந்திரம் கொண்டே அடைந்திட்டோம், இச்சையோடு ஆனந்த சுதந்திரம் கொண்டே அடைந்திட்டோம். காணமையில் தோகை வீரி காண்பு. மண்ணுயிர் யாவும் மனத்துயர் கொள்ளுமே, மண்ணுயிர் யாவும் மனத்துயர் கொள்ளுமே. கண் துயர் நீக்க கடிமருந்தும் தன்பாகும், கண் துயர் நீக்க கடிமருந்தும் தன்பாகும். விண்மேகம் என்றுமே வேண்டா சிறைவாசம், விண்மேகம் என்றுமே வேண்டா சிறைவாசம். திண்ணம் விடுதலைதான் தீர்வு. அடிமை உணர்வுமே ஆறா வலியாம், அடிமை உணர்வுமே ஆறா வலியாம். விடியலையும் பூக்கள் வெறுக்குமோ, இடியால் மடிதாக்கின் தாங்குமோ, இடியால் மடிதாக்கின் தாங்குமோ. மானுடம் மாண்பின் அடியாய் விடுதலைதான் ஆறு, மாண்பின் அடியாய் விடுதலைதான் ஆறு. கனவில் சுதந்திரம் காட்சி கொள்ள பாரில், கனவில் சுதந்திரம் காட்சி கொள்ள பாரில். நனவானார் நம்பாரதி நாடி. சினமெடுத்தே அந்நியரின் அட்டுழியம் ஆதிக்க வேர்களைய, அந்நியரின் அட்டுழியம் ஆதிக்க வேர்களைய. எந்தையர் யாவர்க்கும் ஏல். வேட்கை வேர்வைகள் வேராய் முளைக்கவே பாட்டின் கருத்தாலே பாரதியும் நாட்டின் விடுதலைக்கே வேள்வி என வீறுற்றார். பாட்டின் கருத்தாலே பாரதியும் நாட்டின் விடுதலைக்கே வேள்வி என வீறுற்றார்.
பொங்கி நடுதலையாய் நின்றிட்டார் நேர். ஆனந்தம் தந்ததே அன்பின் சுதந்திரம், ஆனந்தம் தந்ததே அன்பின் சுதந்திரம். தானந்த காட்சியை தாலாட்டி மானமுற மாமலையும் பாகை சூட ஏற்றே மகிழ்ந்தது போல், மானமுற மாமலையும் பாகை சூட ஏற்றே மகிழ்ந்தது போல் மாமன்னன் பாரதியார் மாண்பு. வெற்றி சங்கின் முழக்கம், வெற்றி சங்கின் முழக்கம் விண்ணதிரும் வாழ்வினில் போற்றியே புன்னகைக்கும் பொன்விடையும். கற்றறிவில் தீதில்லா பாட்டினால், கற்றறிவில் தீதில்லா பாட்டினால் தேர்ந்தே புதுசக்தி வீரியத்தால் வென்ற வரவு. தீதில்லா பாட்டினால் தேர்ந்தே புதுசக்தி வீரியத்தால் வென்ற வரவு. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். கவிக்கடல் ஏகலைவன். நன்றி அண்ணா. விடாமுயற்சி, விடாத பயிற்சி, கெடாத தமிழெடுத்து கேண்மை மிகு கவிதை சொன்னார். சுதந்திரத்தின் சூத்திரம் கற்ற பாத்திரம் இவர். பண்பட்ட சொற்களால் பலமான சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பாங்கான வழி சொன்னார். உயர்வான கவிதை சொல்லி உள்ளங்களை வென்றவர். நல்ல தமிழால் நாளும் நலம் பெறுவார். நமக்கும் வெல்லும் தமிழ் கிடைக்கும். இவர் சொல்லில் சுவை இருக்கும். சுதந்திரமும் சுதந்திரமாக சுற்றி வரும் செல்ல தமிழால் வெள்ள பிறந்த வீர மகன் இவர். ஏகலைவன் என்பதால் எல்லார் வித்தையும் மொத்தமாக கற்றவர். அவர் சிறப்பு பெறுவார், சிறப்பு பெற வேண்டும். சிறப்பால் சிறக்கின்ற சீதள தமிழை தனக்கென்று வைத்திருக்கின்ற தன்மான கவிஞர் கவிக்கடல் ஏகலைவன் எந்நாளும் வாழ்க என்று எல்லோரும் வாழ்த்துவோம். வாழ்க வெல்க. அடுத்து கவிதை வழங்க தென்காசியிலிருந்து திகட்டாத கவிதை தருவதற்காக ரமேஷ் காத்திருக்கிறார். சிறந்த கவிதைகளால் சீர்திருத்தம் பாடுகின்ற சிந்தனை கவிஞர் இவர். தென்காசி கவிஞர் ரமேஷ் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அன்னை தமிழை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். கண்ணீர் விட்டே பெற்ற சுதந்திரம் இது, கற்பை போல பாதுகாத்து பெற்ற சுதந்திரம். செந்நீர் சிந்தி வாங்கிய சுதந்திரம், சாதாரணமாக பெற்றது அல்ல இந்த சுதந்திரம். சாதனைகள் பல புரிந்து பெற்ற சுதந்திரம், இரவு பகல் பாராது இரு விழியும் மூடாது இம்சையில் அகப்பட்டு இதய நரம்பால் இதயத்தில் இணைந்த நம் தேசத்தின் சுதந்திரம். காவி நிறமோ இந்தியன் சிந்திய இரத்தத்தின் மாற்றத்தால் நிகழ்ந்தது. வெள்ளை நிறமோ வெள்ளையனை விரட்ட வெள்ளையணுக்கள் வீரம் பேசியதால் விளைந்தது. பச்சை நிறமோ அயல் நாட்டவனை அஞ்சி ஓட செய்தது. அச்சமில்லை மனமே, ஆனந்த சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம். தடைகளும் உடைபடும், பணிகளும் நம் மீது படும். அடிமைகள் இனி ஓயும், வறுமையும் இனி மாறும். இந்தியனின் சிந்தனை இமயம் வரை பாயும். ஆனந்த சுதந்திரம் பெற்றதை எண்ணி நாமும் மகிழ்வோம். அச்சமில்லை மனமே, அச்சமில்லை. வெற்றி பெற்றோம் சுதந்திரத்தை, பேணி காப்போம் இனி நம் வாழ்வில். அச்சத்தை மறந்து உச்சத்தை பெறுவோம் வாழ்வில். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. நன்றி ஐயா. தென்காசி கவிஞர் ரமேஷ் தேனாக கவிதை சொன்னார். தானாக தருவதல்ல சுதந்திரம், தானே பெறுவதுதான் சுதந்திரம் என்று சுதந்திரத்தின் சுவையை எந்நாளும் போற்றுவோம் என்று எழிலான தமிழ் சொன்னார். நல்ல கவிதைகளால் நாளும் சிறக்க தென்காசி ரமேஷை எல்லோரும் வாழ்த்துவோம். வாழ்க பல்லாண்டு. அடுத்து கவிதை வழங்க முனைவர் தா. சங்கீதா அவர்கள். தாராபுரம் கொங்கு தமிழச்சியாக கோலோச்ச நினைக்கின்ற வீர மங்கை இவர். தமிழ் பேராசிரியராக, ஆய்வாளராக, கவிஞராக, எழுத்தாளராக
நூலாசிரியராக பல்வேறு நிலைகளில் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தோடு பணியாற்றி கொண்டிருப்பவர். பல்வேறு தமிழ் அமைப்புகளோடு இணக்கமாக பணியாற்றுகின்றவர். சிறந்த கவிஞர். தன்னுடைய கவிதையை அடைந்து விட்டோம் ஆனந்த சுதந்திரம் என்று எடுத்து வைக்க வருகிறார். அவரை கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் மாலை வணக்கம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். முன்னோர்கள் ஏற்றிவிட்ட ஒளிவிளக்கே வெளிச்சமானது. முடிசூடிய மன்னர்களை அழித்து ஆண்ட வெள்ளையர்களை ஓடவிட பட்ட துன்பங்கள் பாடமானது. வெள்ளைக்காரன் சென்ற பின்பு சுதந்திரமே வெற்றுத்தாளில் எழுதும் நிலையில் போனது. சுதந்திரம் என்ற பெயரிலே 4 சுவற்றில் வாழ்கிறோம். சமமான உரிமைகளை தட்டி கேட்க மறுக்கிறோம். சாதிக்க துடிக்கும் மனிதர்களுக்கு வாய்ப்புகளின்றி தவிக்கிறோம். குடிசைகளுக்கு நடுவே 1000 குடும்பங்கள். கூவம் நதியோரம் வளரும் ஏழையின் குழந்தைகள். கார்ப்பரேட் கம்பெனிகளில் சுதந்திர மனிதனின் கைநாட்டு. கல்லூரி பல்கலைக்கழகங்களிலோ படித்தவர்களின் கைநாட்டு. பட்டங்களை அடகு வைத்து பணியேற்கும் சுதந்திரம். மருத்துவ துறையிலும் மல்டி மில்லியனரிடம் மருத்துவர்கள் கைநாட்டு. ரத்தம் சிந்தி வாங்கிய சுதந்திரம் இன்றோ நடு ரோட்டில் ஆட்களை வெட்டும் சுதந்திரம். பெண்ணுக்கு விடுதலை பாடிய பாரதியோ காதுகளை அன்றே ஏனோ கட்டிக்கொண்டார். பிஞ்சுகளை வஞ்சகமாய்க் கொள்ளும் மனிதர்களுக்காக நீதி தேவதை தன் கண்களை மறைத்து நீதி சொல்லும் சுதந்திரம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆளுயர மாளிகைகளை கட்டிவிட்டோம். ஆனாலும் பயத்தில் கேமராக்களையும் பொருத்திவிட்டோம். சுதந்திரம் என்ற பெயரிலே பண்பாடுகளை செலுத்து விட்டோம். பாரினில் தனியாக இன்று பறக்கிறோம். பெற்றவர்களை மட்டும் தனியாய் தவிக்க விட்டு மறக்கிறோம். ஏன் என்றால் நாம் தான் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. ஊழலான சமுதாயத்தை இன்று உருவாக்கவே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். பெற்ற சுதந்திரம் மீண்டும் பெரிய நிறுவனங்களிடம் அடகு. கற்ற கல்வியோ அரசியல்வாதிகளிடம் அடகு. பெற்ற பிள்ளைகளோ பிஞ்சிலே விடுதிகளில் அடகு. இளைய சமுதாயமோ மது கடைகளில் அடகு. ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அதனால் ஆண்டும் 78. சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் அடிமைகளாய் பல இடங்களில். அன்புடன் கொங்கு தமிழச்சியின் மாலை வணக்கம். சுதந்திரத்தை சீர்கெடுக்கும் சுதந்திரத்தை ஆனந்த சுதந்திரம் என்பதா அடைந்த சுதந்திரம் என்பதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளில் துடுக்காக பேசினார். சீர்கேடுகளை தேடி பேசியவர் சீர்திருத்தங்களையும் சேர்த்து பேசினால் சிறப்பாக இருந்திருக்கும். ஒரு பக்கத்தை மட்டுமே பார்ப்பதென்பது மறுபக்கத்தை மறுப்பதென்பதும் நம்முடைய சுதந்திரம் என்று நாம் நம்புவதுதான் சுதந்திரம் தந்த போதனையா என்றால் நிச்சயம் இல்லை. சீர்கேடுகள் மட்டுமே சுதந்திரத்தை பெற்றதற்காக கிடைத்த பலன் என்று அரிதினும் அரிதான சிலதை அடைந்து விட்டோம் ஆனந்த சுதந்திரம் என்பதா என்று கேள்விகளை கேட்டு மகிழ்ந்தார் கொங்கு தமிழச்சி சங்கீதா அவர்கள். எதுவும் நாம் எதை பார்க்கிறோமோ எதை ஏற்கிறோமோ அதுதான் நமக்கு சுதந்திரம் என்று கருதுகிறோம். சுதந்திரம் என்பது நம்மை சுற்றி இருப்பது என்பது அல்ல. சுற்றி இருப்பதில் எது இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் அதை நிலைப்படுத்த உழைப்பதும் தான் நமக்கு கிடைத்திருக்கின்ற சுதந்திரம். சுதந்திரம் என்பது நம்முடைய கருத்துக்களை குறைகளை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த குறைகளை சீர்படுத்துவதும் நமக்கு சுதந்திரம் தந்த உரிமை. எனவே நாம் குறைகள் நிறைந்தது சுதந்திரம் என்றால் சுதந்திரத்தை நாம் சரியாக கையாள தெரியாத குறைபாடு நம்முடைய
குறைபாடுதானே தவிர சுதந்திரம் தந்த குறைபாடு இல்லை. சுதந்திரத்தை கையாள தெரியாத நாம், சுதந்திரத்தின் பெருமை அருமை புரியாத நாம் சுதந்திரத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பாழ்பட்ட நிலையிலிருந்து மீண்டு எழ வேண்டும். நாம் சுதந்திரம் என்பது நம்மை நாமே உயர்த்தி பார்ப்பது, நம்முடைய உரிமைகளை மீட்டு எடுப்பது. நாம் மீட்டெடுக்கின்ற சுதந்திரம் மற்றவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்காமல் பார்த்துக் கொள்வது. எனவே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, யாரும் யாருக்கும் அதிகாரம் செலுத்துகின்ற ஆளுமை இல்லை. எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விடை, எல்லோரும் இந்நாட்டு மக்கள். அதுதான் சுதந்திரம் என்று மகாகவி பாரதி சொன்னார். அந்த பாரதி வழியை நாம் மறந்தோம். பாரதியை சொன்னதை நாம் உணர்ந்திருந்தால், அந்த உணர்வின் உழைப்பு நம்மிடம் இருந்திருந்தால், நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பெருமைப்பட முடியும். நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க தவறியவர்கள் என்ற குற்றச்சாட்டு வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் நாம் பெற்றது ஆனந்த சுதந்திரம் என்பதை நாம் உணர்ந்தே ஆக வேண்டும். அது உணராதவரை நாம் சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு உரிமை பெற்றவர்கள் என்று நம்புவது சரியானதாக எனக்கு தோன்றவில்லை. எனவே சிறந்த கருத்துக்களை கவிதையாக்கி சுதந்திரத்தின் சீர்கேடுகளை எடுத்து சொல்லி இந்த கவியரங்கின் நிறைவு கவிதையை நிறைவாக சொன்ன முனைவர் சங்கீதா அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற கவியரங்கை மிகவும் சிறப்பான வகையில் பல்வேறு கவிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து ஒரு சிறந்த கவிதை அரங்கேற்றமாக இதை உருவாக்கி தந்ததற்காக அனைவரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். ஆனந்த சுதந்திரம் என்ற தலைப்பில் நம்முடைய கவிஞர்கள், பல்வேறு கவிஞர்கள் பல்வேறு கோணங்களில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் உணர்ந்ததை, தங்களுக்கு உணர்த்தப்பட்டதை அவர்களுக்கே உரிய மொழியில் அழகாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது ஒவ்வொருவரும் இந்த சுதந்திரத்தின் பலன்களை பெற்றிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த சுதந்திரத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே நம்முடைய பார்வை என்பது மேல் நோக்கி இருக்க வேண்டும் என்பது உயர்வானதுதான். ஆனால் மேல் நோக்கி நாம் நடக்கின்ற பொழுது நாம் நடக்கின்ற பாதம் படுகின்ற கீழ் நோக்கையும் பார்க்க வேண்டும். நாம் அண்ணாந்து பார்த்து கொண்டு அணிவகுத்து போனால் ஆபத்தில் விழுவோம். எனவே நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய பாதங்கள் படுகின்ற பூமியில் என்ன எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்தால்தான் நாம் மேல் நோக்கி பார்த்தாலும் உயர். கீழ்நோக்கு இல்லாத மேல் நோக்கு என்பது பாதிப்பை உருவாக்கும். எனவேதான் இங்கே பல்வேறு கவி பெருமக்கள் தங்களுடைய உணர்வுகளை, உள்ள கிடக்கைகளை சொல்லுகின்ற பொழுது வேதனைகளையும் அதனால் விளைந்த வெப்பத்தையும் எடுத்து சொன்னார்கள். எதுவுமே இன்றைக்கு நம்முடைய சுதந்திரத்தை பொறுத்தளவில் நான் இந்த கவியரங்கை தொடங்கி வைக்கின்ற பொழுது சொன்னதை மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு உலகத்தில் தலை சிறந்த நாடு இந்தியா என்று, இந்திய ஜனநாயகம் என்பது, இந்திய சுதந்திரம் என்பது, பெற்று தந்த உரிமை என்பது உலகத்தில் தலை சிறந்த ஒரு ஜனநாயக பண்பை வளர்த்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நம்மோடு சுதந்திரம் பெற்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஆளுமைகள் அங்கே எழுந்திருக்கிறது. இராணுவத்தின் அடக்குமுறை இல்லாத ஜனநாயகம் என்பது நம்மை சுற்றி இருக்கின்ற நம்முடைய காலகட்டத்தில் சுதந்திரம் பெற்ற நாடுகளில் இன்றைக்கு இல்லை என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்மிடையே ஏற்றத்தாழ்வுகள், வேற்றுமைகள் பல்வேறு
பிணக்குகள், பிளவுகள், பிரச்சனைகள் மதத்தால், மொழியால், எல்லைகளால், இன்னும் சொல்ல போனால் கருத்துக்களால் வேறுபட்டிருக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நம்முடைய சுதந்திரத்தால், நாட்டால் ஒன்றுபட்டிருக்கிறோம். இந்த ஒற்றுமை என்பது உலகத்தில் எந்த நாட்டிலும் பெற முடியாத, பெறாத ஒரு சிறந்த ஜனநாயகம். உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்தியா இன்றைக்கு ஜனநாயகத்தில் சிறந்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது. 77 ஆண்டுகளாக நம்முடைய சுதந்திரத்தை நாம் ஜனநாயக முறையில் காப்பாற்றி வந்திருக்கிறோம். இனியும் நம்முடைய சுதந்திரத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய சுதந்திரம் என்பது சில குறைகள் இருக்கலாம், சில பாதிப்புகள் இருக்கலாம், சிலருக்கு கிடைக்காமலே கூட இருக்கலாம். ஆனால் அப்படி கிடைக்கவில்லை என்றால் அது நம்முடைய ஏமாளித்தனம், நம்முடைய விழிப்புணர்வு இல்லாத நிலைமை, நாம் நம்மை உணராத தன்மை. எனவே இது எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும், இதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும், ஏற்றம் பெற வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு உழைக்கின்ற பொழுது நம்முடைய சுதந்திரம் என்பது நமக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் சுதந்திரம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்கின்ற பாரதியினுடைய வாக்கை நாம் உணர்ந்தால் நாம் எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற உறுதியோடு நாம் நம்மை சார்ந்தவர்களை அரவணைத்து அவர்களிடம் அன்போடு எந்தவித பாகுபாடும் இல்லாமல், வேற்றுமையும் இல்லாமல் நாம் உழைத்தால் நாம் பெற்ற சுதந்திரத்தை மற்றவர்களுக்கும் கொடுப்போம். மற்றவர்கள் சுதந்திரத்தில் பாதிக்காத வகையில் நம் சுதந்திரத்தை காப்போம் என்ற உறுதியை இந்த 78வது சுதந்திர திருநாளில் நாம் ஏற்போம். நாம் பெற்ற சுதந்திரம், இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது, நமக்கும் சுதந்திரம் கிடைத்தது, நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது என்ற உணர்வை பெறுவோம் என்று நேரத்திலே சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து சிறந்த முறையில் நடத்தி முடித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் கவிமாமணி விஜயலட்சுமி அவர்களுக்கும், அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தந்திருக்கின்ற அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர் கவிமாமணி வளர்மதி செல்வி அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் மதுரை மாவட்ட அமைப்பாளர் முனைவர் மணிமேகலா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து இந்த சிறப்பான அமர்வில் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள், மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என்று அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த கவியரங்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, சுதந்திர தின கவியரங்க கண்டு ரசிச்சிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது போன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே காண கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபராக மாற்றிடுங்க. இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி எப்பொழுதும் தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை காண கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.